இந்தியாவை பொறுத்தவரையில் வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியா அப்படிங்கல. அதாவது ஆள்றவங்களோட மனோபாவம் அப்படி தானே தவிர இங்கே 40 எம்பி இருக்காங்க, 39-40 எம்பி இருக்காங்க, மெஜாரிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன் இதை நீங்கள் ஒரே ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணி பாருங்களேன். அதாவது வந்து காங்கிரஸ் பீரியடில் எத்தனை மந்திரிகள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க சென்ட்ரலில், அப்போ என்னென்ன நலத்திட்டங்கள் நடந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்போ டிஆர் பாலு இருக்கட்டும், முரசொலி இவங்களா இருக்கட்டும், அப்போ இருக்குள்ள எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு இருந்தது. ஏன் இப்போ இல்லை? ஏன் அவங்கள நம்ம சார்ந்து போகிற மாதிரி அவங்களோட கண்ட்ரோலில் நம்ம இருக்குங்கிறதுனால தான் நம்மக்கிட்ட அதாவது நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை, அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். அதனால தான் இப்படி இருக்குது. இதே சந்திரபாபு நாயுடு 4 வருஷமாக அவர் கடவுளாட்டம் பேசினார். அவர் இருந்தால் தான் நான் என்னுடைய ஸ்டேட்டே டெவலப் பண்ண போகிறேன்னு சொன்னார். இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறாரு. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்றது ஒன்லி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்குது. அதே இருக்கக்கூடாதுன்னு பேசும்போது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எப்படி கொடுக்க முடியும்? இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டேட்டு வந்து டிவைட் ஆகி போயிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கல. இவர் இவருக்கு நடக்கலைன்றதுக்காக ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறாரு, அவ்வளோதான். இண்டிபெண்டன்ஸ் வந்த 50-60 வருஷமாயும் அந்த நார்த்து சவுத்து டிவிஷனில் அவங்க அந்த பார்ஷியாலிட்டியோடு தான் நடக்கிறாங்க. சவுத்தில் வந்து வெங்கட்ராமன் பீரியடில் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தராக அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. அவன் இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸு இப்போ சப்போஸ் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததுன்னு நினச்சிங்க, சவுத்தில் காங்கிரஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அவனுக்கு மட்டும் பெனிஃபிட் பண்ணுறாங்க. பிஜேபி ஆட்சி இருந்தான்னு வச்சுங்க, பிஜேபி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவன் அந்த கொல்யூஷன் எந்த இதில் இருக்கோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு இந்தியன்ன்ற இதுவே கிடையாமல் நடந்துட்டு இருக்காங்க. நார்த் இந்தியா சவுத் இந்தியான்ற மாதிரி ஒரு போக்கில் போயிட்டுருக்கு. தென் மாநிலம் தேய்கிறன்றது உண்மையான விஷயந்தான். எனக்கு இந்த கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவங்களுடைய அரசில் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி மிகப்பெரிய வளர்ச்சின்னு ஒன்றுமே சொல்ல முடியல. வளர்ச்சியை விட ரொம்ப குறைஞ்சிக்கின்னு தான் போயிடுது. இன்றைக்கி ரொம்ப கடன் சுமை பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இருக்கிற பட்ஜெட் போட்டால் கூட கிட்டத்தட்ட 3,60,000 அளவுக்கு நம்ம கடனில் மாட்டின்னு இருக்கிறோம். இதெல்லாம் சமாளிக்கணும். வளர்ச்சி பரிமாணன்றது ஒன்றும் சொல்ல முடியல. முக்கியமாக எதுவும் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியில் இருக்கிறோம் அப்படின்றது எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியல சார். இதை வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக தொடர்ச்சியாக நம்ம பேசிகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகிற கட்சியும் சரி, தொடர்ச்சியாக இந்த மாதிரி வசனங்கள்லாம் பேசி பழகி போச்சு. என்னென்னா மத்தியில் அது அதாவது மத்தியில் எந்த கட்சி இருந்தாலும் சரி, அந்த கட்சியோட ஒரு கூட்டு முயற்சி, அதாவது அவங்களோட இணக்கமாக போகிறது பெட்டர்னு தோணுது. ஏன்னா அப்படி போகிற பட்சத்தில் தான் அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அந்த நட்பை வச்சுக்கிட்டு நம்ம மாநிலத்துக்கு தேவையான எல்லா விதமான அடிப்படை வசதிகளை நம்ம பெற முடியும். இவங்க வந்து அரசியல் நோக்கத்திற்காக தொடர்ச்சியாக மத்திய அரசு எதுனா குறை சொல்கிறது, வேண்டா விருந்தாளியா அவங்கள வந்து பார்க்கறது, இந்த மாதிரி விருப்ப அரசியலை விட்டுட்டு நட்புறவோட மத்திய அரசோட இணக்கத்தோடு, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசோட இணக்கமாக இருந்து ஒத்து போகக்கூடிய சூழ்நிலை தான் நம்மளுடைய தமிழகத்தையும் முன்னேற்ற முடியும். இப்போ தென்னிந்தியா எடுத்துக்கிட்டால் விவசாயத்தை எடுத்துக்காங்க. இங்கேருந்து தான் நெல் இது வந்து ஜாஸ்தி போகுது. ஆனால் அரிசி அங்கே வந்து உற்பத்தி ஆகலை. ஆனால் இங்கே நிறைய அரிசி சாப்பிட்றவங்க நிறைய இருந்தால் கூட இது வந்து விவசாயத்தில் ரொம்ப முன்னோடியாக இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டால் தொழில் வளம் நீங்கள் பார்த்துக்காங்க. ஐடி செக்டார் எடுத்துக்காங்க. ஐடி செக்டாரில் இன்றைக்கி பெங்களூர், ஹைதராபாத்து, சென்னை இதுதான் நம்பர் 1. அதாவது இந்த 3 இது தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம். எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி டாலர்ஸ் வந்து இன்கம் வந்து கார்மெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து கார்மெண்ட்ஸை வந்து ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. எதுக்குன்னா அதுக்கு வந்து எவ்வளவோ சலுகைகள் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது, இன்றைக்கி தரலை. இந்த ஐடி செக்டார் பார்த்திங்கன்னா நம்பர் 1 இன்றைக்கி வருமானம் வர்றது இந்தியாவினுடைய பொருளாதாரம். அதாவது வெளி டாலர்ஸு இந்த எக்கனாமி இதை நிர்ணயிக்கிறதே உங்களுக்கு தெரியும். அதாவது அந்நிய செலாவணி தான் ஃபஸ்ட்டு. அதுதான் அவருடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணமே அந்நிய செலாவணி தான். அது தென் மாநிலங்கள் வந்து 6 மாநிலம் இருக்கிறதா வந்து 6 மாநிலம் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கே உண்டான பிரத்யேக தன்மைகள் இருக்குது, விசேஷ தன்மைகள் இருக்குது. மொழி, கலாச்சாரம், உணவு எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் ஒவ்வொரு மாநிலம் வந்து வேறுபடுது. அதனால் 6 மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய போராட்டமாக அறிவித்து பண்ணால் அதில் வந்து அதுக்கான சாத்தியக்கூறு எப்படின்றது வந்து அந்தந்த மாநிலத்துடைய மாநில கட்சித் தலைவர்களை வந்து முடிவெடுத்து ஒருங்கிணைச்சு பண்ணால் ஓரளவுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து எப்பொழுதுமே வந்து தெற்குக்கு வந்து அலாக்கேட் பண்ணுறது, ஃபண்ட்ஸ் அலாக்கேட் பண்ணுறது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதனால் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால்
ஃபண்ட்ஸ் அங்கே அதிகமாக போகிறதுனால ஸோ அங்கே பெட்டராக இருக்குது. இப்போ 2வது மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்குது. இல்லை முக்கிய டெஃபினட்டாக ரெவின்யூ நல்லா ரெவின்யூ கொடுக்குறது சவுத் இந்தியா தான் சொல்லுவேன், கம்பேர்ட் டு சம் ஆஃப் த நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ், எக்ஸப்ட் ஃபார் 1 or 2 மகாராஷ்டிரா அண்ட் பஞ்சாப். அது தவிர மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியா நல்லா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு நல்லா ரெவின்யூ கொடுக்குது. கூட்டாட்சி தத்துவம் ஓகே தான். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ஒரு கட்சி வந்ததுனால தான் அவங்களோட டாமினேஷன் இப்படி இருக்கல. முன்ன ஆரம்பத்தில் கூட்டாட்சி தத்துவங்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை எம்பிகள் போனாங்க, இவங்க ஓரளவு கொஞ்சம் எங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி வாங்கினாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கூட்டாட்சி இருந்ததுனா மட்டும்தான் இந்த இந்தியாவே கூட்டாட்சி தத்துவம் தான். அது மாதிரி கூட்டாட்சியில் அந்த அவங்கக்கிட்ட எல்லாருமே தனி கட்சிக்கிட்ட ஆட்சியே போகக்கூடாது என்னை பொறுத்தவரையில். எதுக்குன்னா இந்தியாங்கிறது ஒரு ஐக்கியமாக இருக்கணும். இதுக்கு என்ன வழியோ இந்த 5 மாநிலங்கள் சேர்ந்து அங்கே போராடி நம்மளுடைய உரிமைகளை பெறணுமே ஒழிய நம்ம தனியாக பிரிச்சுக்கிட்டு வருவாங்கிறதுக்கு அது நல்லதுக்கு இல்லை. இன்றைக்கி இப்படி இருக்கலாம், நாளைக்கு சூழ்நிலைகள் மாறலாம். எதுக்குன்னா கனிம வளங்கள் இங்கே இருக்கிறத விட நார்த் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் பெரும்பாலும் வருமானம் வர்றது தென்னிந்தியா தான். அதுக்கு நம்ம போராடி ஒற்றுமையாக இருந்து வாங்கணும். தொன்று தொட்டு நம்ம சவுத் இந்தியன் பீப்புள் ராமருக்கு அடிமையாயிட்டோம், விநாயகருக்கு அடிமையாயிட்டோம். இது ரெண்டும் வட இந்தியாவிலேருந்து வந்தது. இந்த அடிமை சாசனம் நம்ம எப்போவுமே நம்ம மக்கள் அதில் வேரூன்றி இருக்கிறதுனால நார்த் இந்தியன் நம்ம சவுத் இந்தியனை எந்த அளவுக்கு எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுத்தினாலும் நம்மளை சவுத் இந்தியா பீப்புள் எதுவுமே சொர்ணக்கட்டத்தனமாக நடந்துகிட்டு தான் இருக்கோம். நம்ம சவுத் இந்தியன்ஸ் யாரும் ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இதனுடைய ஒப்பீனியன் நம்மளுடைய புரட்சிகரமான வார்த்தைகளை தமிழகத்துக்கு மக்களிடத்தை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தினாதான் இந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் செய்கிற கொடுமைகளை நம்ம தட்டி கேட்க முடியும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எல்லாத்து மாநிலத்துக்கு சேர்த்தா போல தான் ஒரு அரசியல் அமைப்பே. இதில் வந்து அரசியல் அமைப்பு இருக்கும்போது அங்கே ஃபைனான்ஷியலி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் ரேட் பண்ணுறாங்க. தனி மாநிலமாக பிரிச்சுட்டு நமக்கு எதாவது செய்யணுன்னா கூட முடியாது இப்போது. அதனால் அவங்க கொடுக்குற என்ன பெனிஃபிட் இருக்கோ அது வந்து ஃபைனான்ஷியலியாக தான் நம்ம பெற முடியும். அது ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்க முடியும். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இப்போது எல்லா மாநிலத்திலும் அவங்க ஷேர் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. நம்ம மாநிலத்திலேருந்து ஷேர் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு இதுவாக இருக்கணும், அவ்வளோதான். திராவிட நாடு என்பது வந்து திராவிட நாடுன்னு தனியாக ஒன்று கேட்கல, தனியாக யாரும் விரும்பவும் மாட்டாங்க. திராவிடத்தை ஆதரிப்ப மொழியை திராவிட நாடுன்னு தனியாக பிரிஞ்சால் ஏதோ ஒரு பாகம் நம்ம பிரிகிற மாதிரி தெரியுது. அது மாதிரி திராவிட நாடுன்னு யாரும் தனித்துவமாக கேட்கல. திராவிடங்கள் ஆதரிக்கப்படுகிறது. திராவிடம் என்பது நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஊர்னது ஒரு உரிமையான ஒரு விஷயம். அது திராவிட நாடு தனித்துவமாக யாருமே கேட்கல. அது திராவிட நாடு எல்லாம் இந்த இப்போ திசை திருப்புறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் நம்மளுடைய உயிர் மூச்சு. அது இந்த நேரம் ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் பாடுபட்டு அது எப்படியாவது நம்ம முடிவு கொண்டு வரணும்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்து திராவிட நாடு அதுன்னு ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இன்னும் இருக்கிறது 10-12 நாள் இருக்குது. இந்த 12 நாளுக்குள்ளே எப்படி இவங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க போகிறாங்கன்றது தெரியல. ரொம்ப ஆவலாக இருக்குது, மனசு பதட்டமாக இருக்குது. மக்கள் மனசு, விவசாயிகளுடைய மனசு பதட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப பதட்டமாக இருக்குது. அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்றது மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய, விவசாய மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். சென்ட்ரலில் இருக்காங்க, ஒரு நதிநீர் பங்கீடு பார்த்துங்க எவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி சென்ட்ரலில் ஒரு என்னை பொறுத்தவரையிலேயே இந்த கூட்டாட்சி தத்துவம் இருக்கணும், இல்லைனா ராணுவ ஆட்சியாக வந்துடணும். நான் வைக்கிறதாண்டா சட்டம் நடக்க எல்லா மாநிலத்துக்கும் இந்தியாவெல்லாம் ஒன்றா இணைச்சி நதிநீர் எல்லாமே தேசியமயமாக்கணும். ஏன்னா இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டா நான் தண்ணி தர முடியாங்கிறான், இதுவே எடுத்துக்கிட்டா கரண்ட் தர முடியும். இதே பிரச்சனை தானே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டாட்சி தத்துவமே அதில் இல்லையே. ஒவ்வொரு மாநிலமும் அவனுக்குள்ளார இருக்கக்குள்ளே என்கிட்ட இருந்தால் நான் தரமாட்டேன், உங்ககிட்ட இருந்தால் நான் தரமாட்டேன். இதே எடுத்துங்க, காமராஜர் பீரியடில் எடுத்துங்க, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தண்ணி பிரச்சனை வந்தது இல்லையா? காமராஜர் நான் தண்ணி தரேன், நீ கரண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபார்மாலிட்டியில் அவங்க பண்ணிக்கலையா? ஏன்னா இதெல்லாம் வந்து 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த திராவிட பாரம்பரியம்னு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. சவுத் இந்தியானுங்கிறது அது அப்படி தான் போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா காமராஜர் காலத்திலலாம் இந்தியா வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு தொழில் வளத்தில் முதல் மாநிலமாக இருந்துச்சு. இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது? இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்களா, ரெவென்யூ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சவுத் இந்தியாவில் இருந்து தான் நார்த் இந்தியாவுக்கு அதிகமான ரெவென்யூவே போயிட்டுருக்கு.
ஏன்னா அப்படி இருந்தாலும் இப்போ அதாவது இங்கே உள்ள தலைவர்கள் ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருந்தாக்க, அதான் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டேன். இங்கே காங்கிரஸ் பீரியடில் எடுத்துட்டிங்கன்னாக்க எத்தனை மந்திரிங்க இருந்தாங்க, எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு தமிழ்நாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் எப்போவாவது அதுதான் பொற்காலம் என்னை பொறுத்தவரையில். இந்த திராவிட பாரம்பரிய இதில் வேறு எதையுமே எனக்கு தெரியலை. அந்த காலத்துலேயே சுதந்திரத்துக்கு முன்னாடியே இது மദ്രാஸ் தான் சொல்லுவான். மദ്രാஸ் பட்டணம்னாலே மொத்தமாக 5 ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் மദ്രാஸ். அப்புறம்தான் மொழியை வச்சு பிரிச்சுட்டாங்க. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்படி வேறுபட்டு பிரித்ததுனால நம்மளுக்குள்ளே வேற்றுமை ஆகி போச்சு. மொழி பிரச்சனை பாருங்கள், ஒன்றும் இல்லை, நமக்கு வர தண்ணியை கொடுக்கறதுக்கே கர்நாடகா ரொம்ப இது பண்ணாங்க. கர்நாடகத்தில் முக்கால்வாசி பேர் தமிழ் ஆள் இருக்காங்க. இந்தியாவில் நம்ம சென்னையை பொறுத்தவரை பார்த்தா முக்கால்வாசி கர்நாடகா இருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி மொழி உணர்வுகளை தூண்டி விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுறாங்க. அது தப்பு. எல்லாருமே ஒரு மனித இனம், நாமெல்லாம் ஒரு மனித இனம் தான். நாம் எல்லாம் ஏன் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு உணர்வு உண்டாதான் திராவிட நாடு என்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் இருக்க முடியும். உண்மையிலே திராவிட நாடு திராவிடன்னா யாருமே திராவிடருக்கு சப்போர்ட் பண்ணல. திராவிடனாலே வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மொழியை வச்சோ ஜாதியை கொண்டு வந்துடுறாங்க. திராவிடன்னா வேற ஒருத்தான் அப்படின்ட்டு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் இருந்து பாண்டிய அரசனாக இருக்கட்டும், பழைய காலத்தில் ஒரு 200 ஆண்டு 300 ஆண்டுக்கு முன்னாடி கூட திராவிடன் தான் ஆட்சி பண்ணான். திராவிடன் தான் எல்லாமே. இந்த 5 ஸ்டேட் தென்னிந்தியா ஃபுல்லாக. அதை யாரும் மனசில் வச்சு பண்ணுறதில்ல. மொழி பிரச்சனையால் தனித்தனியாக பிரித்து வேறுபட்டு கிடக்கிறோம். வேறு ஜாதி பிரச்சனையில் வேறுபட்டு கிடக்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு இருந்தால், உண்மையிலே திராவிடர்களாக இருந்தால், எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் நிச்சயமாக திராவிட ஆட்சி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாடே ஒரு காலத்தில் அண்ணாவே தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டாரு. நம்ம ஒன்றுபட்டு திராவிட நாடுகள் ஒன்று சேரவே முடியாது. ஏன்னா இப்போவே நம்மளுக்கு கொடுமைகளை அவன் அனுபவிக்கிறான், நமக்கு கொடுக்குறான். கேரளா ஒரு பக்கம் கொடுக்குறான், கர்நாடகா ஒரு பக்கம் கொடுக்குறான். அவனுங்க ஒன்றுபடுற மாதிரி இருந்தால் நமக்கு தண்ணீர் பிரச்சனை இந்த அளவுக்கு ஏற்படாது. எல்லாருக்கும் ஒற்றுமையாக நம்ம வாழணும் நம்ம தமிழ்நாடு நினைக்கிறோமே தவிர, நம்மளுடைய மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சியாக ஏற்படாத வரைக்கும் நம்ம இப்படி தான் அவங்ககிட்டயே நம்ம இந்த திராவிட நாடு ஒன்று சேர நம்ம நினைக்கவும் முடியாது. திராவிட நாடுன்றது பெரும்பாலும் நிலப்பரப்பை ஒட்டி தான் சார் அந்த கான்செப்டே வந்தது. நிலப்பரப்பை பேஸ் பண்ணி தான். அப்படி இருக்கும்போது 6 மாநிலங்களும் ஒன்றா சேர்ந்தால் கூட காவிரிக்கும் அங்கே காவிரி பிரச்சனை இருக்குது. அது பேசி தான் தீர்க்க முடியும். அது எக்ஸஸ் வாட்டர் இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய 177 டிஎம்சியில் 117 டிஎம்சி அது அவ்வளோதான் வருது. மீதி கம்மியாக இருக்குது. அது ஒன்று. அப்புறம் நீங்கள் தெலுங்கானா எடுத்திங்கன்னா தொழில்கள் எல்லாம் அங்கே அந்த மாநிலத்துக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்து அவங்க கேட்டு ஃபைட் பண்ணுறாங்க. டிடிபி ஃபைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் இப்போது கர்நாடகாவில் சீதாராமையா தனி கொடிக்குண்டான தனி கொடியே வச்சுட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. இந்த நிலையில் எல்லோரும் ஒன்று சேர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். மோரோவர் அந்த திராவிட தேசம்ன்ற கான்செப்ட் இப்போ அந்த அளவுக்கு நாட் பாசிபிள் நான் நினைக்கிறேன். இது பழைய பஞ்சாங்கம். இதுக்கு முன்ன திராவிட நாடுன்னு எடுத்து தான் அவங்க ஒன்றுமே இல்லாமல் போனாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கைவிட்டுட்டாங்க. இப்போ இருக்கிற எல்லாம் இப்போ நார்த் கொரியா, சவுத் கொரியா ஒன்று சேரணும்னு பார்க்குது. ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், ஈஸ்ட் ஜெர்மனே ஒன்று சேரணும்னு நினைக்குது. இந்த டைமில் டிவைட் அண்ட் பாலிசின்னு இவங்க பொழைப்பை நடத்துறதுக்கு நினச்சி பாருங்கள். ஸ்டேட்டில் இருந்துட்டு இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. இவங்க இந்தியா ஒரு நாடாகிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஊழல் அவள் ஆகிடுவாங்கன்னு அது பாருங்கள். நீங்கள் திராவிட நாடுன்னு அவங்க பொழைப்பை நடத்துறதுக்கு நடத்தி திராவிட நாடுன்னு அதுக்கு ஒரு பேசிக்கிட்டு அது ஒரு பயமுறுத்தலாம் நினச்சி அந்த இதெல்லாம் இனிமேட்டு செல்லாது. பிரிவினைவாதமே செல்லாது. யாரும் எடுத்துக்க மாட்டீங்க. பிஜேபியே எடுத்துக்கங்களேன். இப்போ லாஸ்ட் டைம் நிறைய மெஜாரிட்டியோடு வந்தது. அவங்க ஸ்டேட்ஸில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ பாருங்கள் யூபியில் லாஸ்ட் டைம் நிறைய மெஜாரிட்டி வந்தது. இப்போ பை எலெக்ஷனில் எல்லாமே போச்சு. ஏன்னா அவங்க அந்த ரெபெலியன் இது இருக்குது, நமக்கு செய்யலையா நம்ம உடனே அரசை மாற்றுவோன்ற தத்துவத்தில் அவங்க போயிட்டுருக்காங்க. தென் மாநிலத்தில் அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் பேச்சு பேசுகிறாங்க தவிர ஒரு செயலுன்னு வரும்போது ஒன்றா சேர்றது கிடையாது. திராவிட நாடுன்றது இந்தியாவுக்கு உகந்த அண்ணாதுரை இருக்கிற பீரியட்லேயே கடைசியில் அவர் திராவிட நாடு கொள்கையை நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. அண்ணாதுரை மாதிரி ஒரு அறிஞர் இந்தியாவில் யாருமே கிடையாது. ஏழு பல்கலைக்கழகத்தை போய் பேசிட்டு வந்தார். அவரே இந்தியாவுக்கு திராவிட நாடு ஒத்து வராதுன்னு அவர் இருக்கும்போது கொள்கையை முடிச்சிட்டார். இப்போ யாரும் திராவிட நாடை ப்ரெஸ் பண்ணல. ஆனால் அந்த நிதி ஒதுக்கீட்டில் தவறான அணுகுமுறை மத்திய சர்க்கார் பண்ணதுனால திராவிட நாடுன்ற அதாவது யங் ஜெனரேஷன் இப்போ வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் திராவிட நாடு இருந்தால் தனியாக இருந்தால் நல்லா வருமானு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய வெப்ப சூழ்நிலைக்கு மக்கள் தொகை கணக்கு படியும் திராவிட நாடு சரியாக வராதுன்னு அண்ணாதுரை எடுத்த முடிவு. அந்த முடிவு மாற்றமாக இருக்காது.
நம்ம சுதந்திரத்தை நம்ம பெறணும்னு நினைக்கும் போது 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பிடிச்சிதுங்க. ஆனால் உடனே பெற முடியல. அந்த மாதிரி இது 100 ஆண்டு காலம் ஆகலாம். தமிழ்நாடு நம்ம ஒன்றுபட்டு நாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு நாங்கள் நம்மளுடைய ஒற்றுமையை அவங்கக்கிட்ட காட்டினோம்னா அவங்கக்கிட்ட பாரு தமிழ்நாடு நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க, நம்மளும் ஒற்றுமையாக இருக்கலாம், அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு வரும். உலகமே அந்த காலத்தில் இருந்து உடஞ்சி பிரிஞ்சு வர்றது தான். ஒவ்வொரு தனி நாடு கூட வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தனி தமிழ்நாடு. இப்போ கர்நாடகா தனியாக ஒரு சிங்கிளே வச்சிட்டாரு, ஒரு ஃப்ளாகே வச்சிட்டாரு. அப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு ஃப்ளாக் இருக்குது. அதை நம்ம வந்து பெரியார் அதுக்கப்புறம் அண்ணாலாம் வந்து கொண்டு வந்தாங்க. அரசு சூழ்நிலையில் அதை அப்படியே விட்டு போச்சு. இப்போ திருப்பி அது வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரே ஒரு சாக்கில் வந்து இங்கே அதுக்கு தனியான தலைவர் தேர்ந்தெடுத்து ஒரு புரட்சிகரமான மாற்றங்கள் வந்தால் கண்டிப்பாக வரும். எதுவுமே மாற்றம் உண்டிவே வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் நார்த்து, நான் ஆல் இண்டியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன். நார்த்தை விட நம்ம தமிழ்நாடு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ரோட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபேக்ட்ரிஸ் இங்கே நிறைய தான் நடக்குது. ஆனால் கொஞ்ச நாளாகவே ஃபேக்ட்ரி சரியாக நடக்கிறது. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸு. இப்போ குஜராத்து அண்டு ஹரியானா எடுத்துங்க, ஆந்திர பிரதேஷ் எடுத்துங்க, ஹைதராபாத் எடுத்துங்க, அவங்கெல்லாம் ஃபேக்ட்ரிஸு. கர்நாடகா எல்லாமே நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஹைதராபாத் அண்ட் கர்நாடகா ஹெவி டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நார்த்து கிடையாது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் சாஃப்ட்வேரில் நம்பர் 1 இருக்குது. இன்றைக்கி ஹையஸ்ட்டு பணம் வர்றது சாஃப்ட்வேரில். அது நம்ம தான் இருக்கிறோம். அதாவது மோடி வந்து அவருக்கு இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கே சவுத் இந்தியாவில் இங்கே பண்ணணும். ஆனால் அவங்க ஒர்க்கை ஃபேவராக அவர் பண்ணுறாரு நார்த் இந்தியாவில். அது நல்லபடியாக அது வந்து இங்கே பண்ணிட்டாக்க அவங்களுக்கும் ஸ்டேட்டுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரும். பட் இவங்களும் ஒரு கோஆப்ரேட் பண்ணி சென்ட்ரல்லையும் கோஆப்ரேட் பண்ணி பண்ணாக்க நாடு வந்து நல்ல இதாகி எல்லாம் பண்ணலாம். பட் நிதி ஃபண்ட் இருக்கிறது ஸ்டேட்டில் ஜாஸ்தி இல்லாததுனால சரி சென்ட்ரல் நம்பிட்டு இருக்காங்க. அது நல்லபடியாக பண்ணணும்னு நம்ம கேட்டுருக்கோம் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி. பட் இவர் வந்து ஸ்டெப்பை எப்போ எடுக்க போகிறாருன்னு தெரியல அந்த விஷயத்தில். சரியாக தான் பார்க்கலாம், எப்படி பொசிஷன் எப்படி வருதுன்னு பார்த்துன்னு தான் தெரியும். அது வடநாட்டில் இருந்து இருக்கிறவங்க தான் இப்போ பிரதமராக வராங்க. எப்பவுமே பாருங்கள், தென்னாட்டிலேருந்து இது வரைக்கும் பிரதமராக யாருமே இருந்ததில்லை. ஜனாதிபதியாக இருந்திருக்கலாம், ஆனால் பிரதமர் வந்து வடநாட்டுக்காக தான். வடநாட்டை அவங்க இந்தி ஆதிக்கம் செலுத்தணுன்ட்டு வடநாட்டுக்கு சமஸ்கிருதம், இந்தி இதை ரெண்டும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதனால் அவங்க இந்த தென் மாநிலத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இது உண்மை. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியானாவே நார்த் இந்தியா தான் நினச்சிட்ருக்காங்க. சவுத் இந்தியாவுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அண்டு நம்ம சவுத் இந்தியன் எம்பிஸ் கூட வந்து அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுறதில்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதில்ல. சவுத் இந்தியன் எம்பிஸ் வந்து பார்லிமெண்ட்டில் போகிறாங்களே வழி அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், ஏதாவது புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆகட்டும் கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டெப் எதுவுமே எடுக்கிறதில்ல. அதுதான் இது ஒன்று எம்பிங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு சைடில் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து போகிறது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு நார்த்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எதுவாக இருந்தாலும் மினிஸ்டர்ஸ் லெவல் பார்த்தா அவங்க தான் இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்க தான் இருக்காங்க. அப்போ நம்மளாம் இங்கே வந்து தமிழில் பேசுகிறதுனாலே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இலக்காரமாக தான் நினைப்பாங்க எப்போவுமே. அது எல்லாம் மொழி ரீதியாகவே ஒரு பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே இருக்குது, இப்போன்னு இல்லை. அது சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நமக்கு வந்து சில ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இங்கே இருந்து தான் இருக்குது. அவங்க கொடுக்குற சப்போர்ட்டே நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. தென்னாக்கா தேயுதுன்னு அப்போவே சொல்லிட்டாங்க அது நம்மளுடைய முன்னோர்கள்லாம். மத்திய அரசு வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. ஆனால் வட இந்தியாவுக்கு மட்டும் அதிகமாக செலவு செய்கிறார்கள், தென்னிந்தியாவை கவனிப்பதில்லை. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவையெல்லாம் ஏன் என்ன பாவம் செய்தார்கள்? எல்லாம் ஒன்றுதானே, தாயும் தந்தையும் அவர்கள்தானே. ஏன் அதை மட்டும் புறக்கணிக்கிறார்கள்? ஓட்டு போட்ட மக்களும் ஓட்டு பெற்ற மக்களும் பண்ணக்கூடிய தவறுனால வரக்கூடிய மந்திரிமார்கள் பண்ணக்கூடிய தப்புனால வரக்கூடிய உண்மை அதான். ஓட்டு போட்டது சரியான ஆளுக்கு ஓட்டு போடல, ஓட்டு வாங்கினவங்க சரியான முடிவு எடுத்து சரியான இடத்துல உட்காரல.
இதனால் நிதி வந்து யார் ஜெயிச்சு வந்து அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அந்த மாநிலத்துக்கு போகுது. இதை அவன் மாநிலத்துக்கு பண்ணுறான்னு சொல்லி இப்போ பேசி பிரயோஜனம். ஓட்டு போடும்போது சிந்திச்சு ஓட்டு போட்டிருக்கணும். ஓட்டு பெற்றவன் சரியான இடத்துல போய் உட்காந்து நிதி பங்கீடு பண்ணுற இடத்துல, தென்னிந்தியாவுக்கு பங்கீடு பண்ணுற இடத்துல சரியாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மத்திய அரசாங்கத்தில் வந்து அங்கே வர அரசு தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க பெரும்பாலும் வந்து அங்கே மத்தியில் ஆட்சியில் வர அரசாங்கம் வந்து கார்ப்பரேட் ஓரியன்டட் கவர்மெண்ட்ஸாக தான் இருக்குது. அதாவது அவங்க வந்து இந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த தொழில்கள் வந்தால் அது எந்தெந்த கார்ப்பரேட்ஸுக்கு வந்து அனுகூலமாக இருக்குன்றது வந்து கார்ப்பரேட்ஸ் முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அமல்படுத்துது. ஸோ அதனால் இந்த வேறுபாடுகள் வந்து இந்தியா முழுவதும் நீங்கள் டாப் டு பாட்டம் எல்லாமே இருக்குது, டெவலப் ஆகுது. நம்மளோட ஆதரவு தேவை அவங்களுக்கு அப்படிங்கக்குள்ளே நமக்கு உதவி நம்ம கேட்குறத அவங்க செய்வாங்க. ஆனால் நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவையில்லை. அந்த கண்டிஷனில் இருக்கல, அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் அப்படி. ஏன் முன்னால் ஒரு காலத்தில் காமராஜர் இருந்தார், கிங் மேக்கராக இருக்கு இல்லையா, அவர் அதிகமான பலம் இருக்கணும். சும்மா தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுல வந்து எனக்கு அதில் பெரிய உடன்பாடே கிடையாது. அதில் காரணம் வந்து சின்ன சின்ன குட்டியாக இருந்து நீ என்னத்தை நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க. 10 பேர் சேர்ந்தால் தான் ஒரு பலம், புரியுதுங்களா? தனித்தனியாக நீங்கள் பாட்டு இருந்தீங்களா முன்னே ஏன் ஆரம்பத்தில் இல்லையா? இந்தியாவில் சிற்றரசுகள் எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? அவங்ககிட்ட ஒற்றுமை இல்லாதனால தானே வெள்ளைக்காரர்கள் பிடிக்கிற அளவுக்குலாம் ஆச்சு. அதனால் எப்படி தனித்தனியாக போனாக்கா என்ன உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு முக்கிய அடிகோல் வந்து கீழே இருக்கிற தென்னிந்தியா தான். ஏன்னா நம்ம நாட்டில் தான் வந்து நிறையா விவசாயம் உண்டு. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் நம்ம நாடு தான். அது பார்த்தா விவசாயம் இங்கேருந்து அரிசி வந்தா தான் போகுது. இல்லைன்னா மேலே போனாக்கா பஞ்சாபில் தான் நிறைய உற்பத்தி. ஸோ ஆனால் தென்னிந்தியாவில் தான் நம்ம முக்கிய பங்கு எல்லாம் அரிசியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு இதுக்கும் பொருளாதாரத்துக்கு முன்னோடியாக இருக்கிறது தென்னிந்தியா தான். அதில் எந்த டவுட்டில் எல்லாருக்கும் தெரியும். மத்திய அரசு எல்லா பேருக்குமே புரியும். ஆனால் இருப்பினும் கூட நமக்கு பின்தங்கி நமக்கு சரியான ஒரு நமக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்ல. அதனால தான் கொஞ்சம் இந்தியா பின்னிலையில் இருக்குது. காரணமே அதை. உண்மையிலே இதுக்கு ஒரு நல்ல கமிட்டியை போட்டு, இல்லை சரியாக ஒரு ஜட்ஜி, இப்போ ரிட்டையர்ட் ஜட்ஜி அவங்கெல்லாம் போட்டு அனலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு கமிட்டி வச்சு பார்த்தா தமிழகத்திலேருந்து எவ்வளோ நம்ம உற்பத்தி பண்ணுறோம், எவ்வளோ இண்டஸ்ட்ரி உருவாகுதுன்றதை கண்டுபிடிச்சாலும் நம்ம தான் தமிழ்நாடு, அதாவது தென்னிந்தியா தான் முக்கியத்துவம். அதில் எந்த டவுட்டும் இல்லை. தென்னிந்தியா மூலம் தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்ட முடியும். அதில் எந்த இதுவும் வேறுபாடு இல்லை. நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஜிஎஸ்டி கூட நமக்கு இதுக்கு முன்ன சேல் டேக்ஸை விட அதிகமாக வந்துன்னு இருக்குது. இது ஒரு இன்எஃபிஷியன்சி கவர்மெண்ட்டாக இருக்குது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஹைவேஸுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் சிட்டி வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிக்கு எங்கே இந்த ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ ஒரு ஃபண்டை கூட இவங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. கொடுக்குற ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் தேய்கிறது வளர்கிறதுன்றது என்ன இருக்குது. அது ஒரு ஸ்லோகன் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அரசியல்வாதி பொழைப்புக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.